வரவேற்கப்படாத கூட்டணிகளில் நீதி வெளிப்படுகிறது. அத்தியாயம் -4. லாசரஸ் திட்டம் துரோகத்திற்கான கணிப்பு. அந்த இதழ் அவர்களின் கைகளில் நெருப்பைப் போல எரிந்தது, உண்மையில் அல்ல, ஆனால் உருவகமாக. கால்டுவெல்லின் கருஞ்சிவப்பு நிற புத்தகத்திற்குள் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும், பல தசாப்தங்களாக உருவாக்கப்பட்டு வரும் திட்டமான லாசரஸின் பின்னணியில் உள்ள திகிலூட்டும் உண்மையை வெளிப்படுத்தியது. உலகின் உயரடுக்கை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களை மாற்றுவதும்தான். லியோ பத்திரிகையை பாதுகாப்பான ஆஃப்லைன் சர்வரில் ஸ்கேன் செய்தபோது அவரது பணிநிலையம் சலசலத்தது. மறைக்கப்பட்ட குளோனிங் திட்டங்கள், உளவியல் ரீதியான சீரமைப்பு, குழந்தைப் பருவத்திலிருந்தே அரசியல் அலங்காரம், இவை அனைத்தும் தி சவரன் ஆர்டரால் நிதியளிக்கப்பட்டன. டிஃபனி சத்தமாக வாசித்தார். அவர்கள் சக்திவாய்ந்தவர்களின் நிழல்களை உருவாக்குகிறார்கள். கட்டளைக்கு மட்டுமே விசுவாசமான பிரதிகள். யாராவது இணங்கவில்லை என்றால், அவர்கள் மாற்றப்படுவார்கள். டாண்டே டிஜிட்டல் கோப்புகளை வெறித்துப் பார்த்தார். அப்போ நாம பார்க்கிற தலைவர்கள் உண்மையான தலைவர்களா இல்லாம இருக்கலாம். லியோ முகச் சுளிப்புடன் தலையசைத்தார். அவர்கள் லாசரஸ் கட்டுமானங்களாக இருக்கலாம், திட்டமிடப்பட்ட பொம்மைகள். உண்மையான மனிதர்களா? ஒருவேளை இறந்துவிட்டிருக்கலாம். அல்லது பூட்டி வைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவிதமான மௌனம் அறையை நிரப்பியது. அப்போது, லியோவின் ஃபெர்வால் முழுவதும் ஒரு மறைகுறியாக்கப்பட்ட சமிக்ஞை துடித்தது. தோற்றம் தெரியவில்லை, அனுப்புனர் பெயர் தெரியவில்லை. ஒரு ஒற்றை வரி தோன்றியது. உங்ககிட்ட அந்தப் புத்தகம் இருக்கு. இப்போ மூலப் புத்தகத்தை பாருங்க. அதைத் தொடர்ந்து ஒரு தொகுப்பு ஆயத்தொலைவுகள். சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைகளின் ஆழத்தில். டிஃபனியின் கண்கள் சுருங்கின. இது ஒரு பொறி. அல்லது உள்ளே இருக்கும் ஒருவர் ஒளிந்து கொள்வதில் சோர்வடைந்து விட்டார், என்று டாண்டே பதிலளித்தார். லியோ தரவைச் சரிபார்த்தார். டிஜிட்டல் தடம் இல்லை. இதை அனுப்பியவருக்கு எப்படி கண்ணுக்குத் தெரியாமல் இருப்பது என்பது தெரியும். அதாவது அவர்கள் ஆபத்தானவர்கள். அல்லது அவநம்பிக்கையானவர்கள். மூவரும் மாற்றுப் பெயர்களில், பயண விளக்குகளுடன் பறந்தனர். அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் ஜர்னலின் காப்புப் பொருட்களை மட்டுமே வைத்திருந்தனர். அந்தப் பாதை அவர்களை ஒரு தொலைதூர நிலத்தடி பதுங்கு குழிக்கு அழைத்துச் சென்றது. அது கைவிடப்பட்ட ஸ்கை வசதி போல மாறுவேடமிட்டது. அவர்கள் பனிக்கட்டி தாழ்வாரங்களில் இறங்கும்போது அவர்களைச் சுற்றி பனி படர்ந்தது. உறைபனி சுவர்களில் ஒட்டிக்கொண்டது. ஆனால் இயக்க உணரிகள் இன்னும் வேலை செய்தன. மிகக் குறைந்த மட்டத்தில், ஒரு கதவு சத்தமாகத் திறந்தது. அங்கே, சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி, அவரது கைகளிலிருந்து பண்டைய இயந்திரங்களுக்குச் செல்லும் குழாய்கள், உண்மையான மார்கஸ் கால்டுவெல் இருந்தார். நீ உயிருடன் இருக்கிறாயா? என்று டிஃபனி உறைந்து போனாள். அவன் பலவீனமாக இருமினான். அவன் குரல் வறண்டது. அரிதாகவே. உங்களுக்குத் தெரிந்த மனிதன். ஒரு நகல். ஒரு லாசரஸ் நகல். நான்தான் அசல். அறிவை பிரித்தெடுக்க அவர்கள் என்னை உயிருடன் வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது, அதையெல்லாம் எரித்துவிட நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். லியோ பதுங்கு குழியின் காப்பகங்களுடன் இணைந்தபோது, கோப்புகள் குவிந்தன, அவர்கள் அஞ்சியதை உறுதிப்படுத்துகின்றன. உலகத் தலைவர்கள் லாசரஸ் முன்மாதிரிகளால் மாற்றப்பட்டனர். தவறான தகவல்களுக்காக மீடியா ஜாம்பவான்கள் மறுநிரல் செய்யப்பட்டனர். வரவிருக்கும் மீட்டமை நிகழ்வு, உலகளாவிய அமைப்புகளை துடைத்து, உலக மீட்பர்களாக ஒழுங்கு நடவடிக்கையாளர்களை நிறுவுவதை நோக்கமாகக் கொண்டது. அவர்கள் முதல் கட்டத்தைத் தொடங்குவதற்கு முன், உங்களுக்கு 10 நாட்கள் உள்ளன, என்று கால்டுவெல் கிசுகிசுத்தார். டாண்டேயின் பிடி அவன் துப்பாக்கியைச் சுற்றி இறுக்கியது. பிறகு நாங்கள் முதலில் அடித்தோம். தங்கள் பாதுகாப்பான வீட்டிற்குத் திரும்பி, மூவரும் ஒன்றாக ஒரு திட்டத்தை வகுத்தனர். லாசரஸ் குளோன்களை அம்பலப்படுத்துங்கள். ரீசெட் ஈவென்ட் காலவரிசையை கசியுங்கள். ஆனால் அவர்களுக்கு கூட்டாளிகள் தேவை. அவை அரிதாகவே இருந்தன. டிஃபனி அழைத்தாள். மறுமுனையில் ஒரு குரல் பதிலளித்தது. நேரமாகிவிட்டது, அவள் சொன்னாள். நாங்கள் ஆர்டரை ரத்து செய்கிறோம். நீங்கள் இன்னும் உள்ளே இருக்கிறீர்களா? அந்தக் குரல் பதிலளித்தது, எப்போதும். ஒரு புதிய எதிர்ப்பு உருவாகிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் நீதி இப்போதுதான் போரை அறிவித்திருந்தது. மேலும் லாசரஸ் திட்டம் அதன் கணக்கீட்டை எதிர்கொள்ளவிருந்தது. எதிர்ப்பு தொடங்கியிருந்தது. டிஃபனி, டாண்டே, லியோ, இப்போது உண்மையைத் தேடுபவர்கள் மற்றும் முரட்டுத்தனமான உள் நபர்களின் வளர்ந்து வரும் கூட்டணி, தங்கள் வாழ்க்கைப் போருக்குத் தயாராகினர். லாசரஸ் திட்டம் அதன் மீட்டமைப்பு நிகழ்வை 10 நாட்களில் தொடங்கத் தயாராக இருந்த நிலையில், குழுவிற்கு ஒரே ஒரு குறிக்கோள் இருந்தது. இறையாண்மை ஆணையை அழித்து மாற்றுவதற்கு முன்பு உலகிற்கு வெளிப்படுத்துவது. ஒரு நிலத்தடி எதிர்ப்பு மையத்திற்குள், ஒரு போர் அறை செயல்பாடுகளால் சலசலத்தது. ஹேக் செய்யப்பட்ட செயற்கைக்கோள்கள், முக அங்கீகார இடைமறிப்புகள் மற்றும் உலகத் தலைவர்களின் ஆழமான போலிகள் உண்மையான அடையாளங்களுடன் குறுக்கு குறிப்புகளாக காட்டப்பட்டன. லியோ வரைபடத்தைச் சுட்டிக்காட்டினார்.
அவர்கள் ஏற்கனவே 4 லாசரஸ் முன்மாதிரிகளை முக்கிய அரசாங்கங்களில் அறிமுகப்படுத்தியுள்ளனர். அவர்கள் ஜெனீவாவில் முதல் கட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். மீட்டமைப்பிற்கான சமிக்ஞை அங்குதான் பிறக்கும். 48 மணி நேரத்தில் திட்டமிடப்பட்ட சுவிஸ் உலகளாவிய பாதுகாப்பு உச்சிமாநாட்டின் ஹாலோகிராம் ப்ரொஜெக்ஷனை டிஃப்பனி வெறித்துப் பார்த்தார். அவர்கள் உச்சிமாநாட்டை கடத்தினால் உலகம் அவர்களின் ஸ்கிரிப்டை பின்பற்றும். டாண்டே தனது ஆயுதங்களை ஏற்றிக் கொண்டார். பிறகு நாம் நமது முடிவை நாமே எழுதுகிறோம். அன்று இரவு டிஃப்பனி தனியாக அமர்ந்து லியோ தன்னிடம் கொடுத்த லாசரஸ் சுயவிவரம் எமிலி கேரிங்டன் என்ற கோப்பை பரிசீலித்தாள். அவள் இதயம் உறைந்தது. அது அவளுடைய உறவினர், டிஃப்பனியின் குடும்பத்துடன் இறந்ததாக கூறப்படும் ஒருவர். ஆனால் இந்த கோப்பின்படி எமிலி கொல்லப்படவில்லை. மறுநிரல் செய்யப்பட்டது. மறுபிறவி. டாண்டே அமைதியாக உள்ளே நுழைந்தார். நீ நலமா? அவள் கண்கள் குளிர மேலே பார்த்தாள். அவளை அழைத்துச் சென்றார்கள். இப்போது அவள் அவர்களில் ஒருத்தி. அவள் தோளில் ஒரு கையை வைத்தான். அப்போ நாம அவளை திரும்ப பெறுவோம். இல்லன்னா வேற யாரையாவது அவங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுவோம். ஜெனீவா உச்சிமாநாடு முதல் நாள். பாதுகாப்பு இரும்புக் கவசமாக இருந்தது. கேமராக்கள், ட்ரோன்கள், மறைகுறியாக்கப்பட்ட வான்வெளி. ஆனால் எதிர்ப்பு உள்ளே இருந்தது. லியோ ஒரு சைபர் பாதுகாப்பு ஆய்வாளராக காட்டிக்கொண்டார். டிஃப்பனி ஒரு பிரதிநிதியாக ரகசியமாக இருந்தார். டாண்டே நிழலில் மறைந்து தாக்கும் தருணத்திற்காக காத்திருந்தார். மேடையில் நா தலைவரைப் போல தோற்றமளித்த ஒருவர் முக்கிய உரையைத் தொடங்கினார். ஆனால் லியோவின் பயோமெட்ரிக் ஸ்கேன் உண்மையை உறுதிப்படுத்தியது. லாசரஸ் முன்மாதிரி. உலகம் பார்த்துக் கொண்டிருக்க டிஃப்பனி ஃபிளாஷ் டிரைவை செயல்படுத்தினார். ஒவ்வொரு முக்கிய செய்தி வலையமைப்பிற்கும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. நிகழ்நேர தரவு, பெயர்கள் மற்றும் ஆணையின் போலித்தனத்தின் வீடியோ காட்சிகள் உலகளாவிய ஊடகங்களில் நிறைந்தன. மண்டபம் முழுவதும் மூச்சுத் திணறல். வீதி. குழப்பம். திடீரென்று உச்சிமாநாட்டின் பேச்சாளர்கள் வழியாக ஒரு பழக்கமான குரல் எதிரொலித்தது. எமிலி காரிங்டன். ஆனால் டிஃப்பனி அவளை நினைவில் வைத்திருந்தது போல் இல்லை. ஆர்டர் கருப்பு நிற உடையணிந்து, கண்கள் நிரலாக்கத்தால் பளபளப்பாக, எமிலி கையில் துப்பாக்கியுடன் முன்னேறினாள். நீ விதிகளை மீறிவிட்டாய், டிஃப்பனி, அவள் குளிர்ச்சியாக சொன்னாள். இப்போது நீ அவர்களுடன் எரிந்து விடுவாய். அறை வெடித்தது. துப்பாக்கிச் சூடு நடந்த உடனேயே டாண்டே டிஃப்பனியை சமாளித்தார். கட்டளைக்கு விசுவாசமான காவலர்கள் திரண்டனர். லியோ தொடர்புகள் வழியாக கத்தினார். அவர்கள் சிக்னலை மீறுகிறார்கள். அவர்கள் நெட்வொர்க்கை மறுதொடக்கம் செய்கிறார்கள். டிஃப்பனி தன் உறவினரைப் பார்த்து கண்களை மூடிக்கொண்டாள். நீ இன்னும் உள்ளேயே இருக்கிறாய், எமிலி. நீ இதைச் செய்ய வேண்டியதில்லை. ஒரு நொடி, ஒரு சலசலப்பு. எமிலியின் கை நடுங்கியது. பின்னர் அவள் லாசரஸ் நா தலைவர் மீது துப்பாக்கியைச் சுழற்றிச் சுட்டாள். பேங். மண்டபம் உறைந்தது. சில வினாடிகள் கழித்து எமிலி சரிந்து விழுந்தார். மற்றொரு லாசரஸ் முகவரால் சுடப்பட்டார். டிஃப்பனி அவள் பக்கம் ஓட்டினாள். எமிலி, வேண்டாம். அவளுடைய உறவினர் மெல்லிய புன்னகையுடன், அவர்களை வெல்ல விடாதே. குழப்பத்தில் எதிர்ப்பு தப்பியது, அரிதாகவே. ஆனால் ரீசெட் சிக்னல் நிறுத்தப்பட்டது. உலகம் உண்மையைக் கண்டது. மேலும் ஆர்டரின் சாம்ராஜ்யத்தில் விரிசல்கள் உருவாகின. அரசாங்கங்கள் போராடி வருகின்றன. மக்கள் விசாரணைகளைக் கோருகின்றனர். உத்தரவின் முக்காடு அவிழ்ந்து கொண்டிருக்கிறது என்று லியோ தெரிவித்தார். டாண்டே டிஃப்பனியைப் பார்த்தார். ஆனால் அவர்கள் போகவில்லை. அவள் ஒரு கையில் குறிப்பேட்டும் மறு கையில் எமிலியின் பதக்கமும் ஏந்தியபடி நிமிர்ந்து நின்றாள். இல்லை, அவள் சொன்னாள். ஆனால் நாங்கள் நெருப்பை மூட்டிவிட்டோம். நீதி இப்போது ஒரு காட்டுத்தீயாக பற்றி எரிந்தது. இறையாண்மை உத்தரவு இரத்தம் சிந்திக் கொண்டிருந்தது. ஆனால் அது இறந்துவிடவில்லை. தோல்வியுற்ற மீட்டமைப்பு நிகழ்வு அவர்களின் முகப்பில் விரிசல் விழுந்தது. இப்போது உலகம் பார்த்து கொண்டிருந்தது. அரசாங்கங்கள் கேள்வி எழுப்பின. பத்திரிகையாளர்கள் தோண்டிக் கொண்டிருந்தனர். பொதுமக்கள் விழித்துக் கொண்டனர். ஆனால் நிழலில் உத்தரவு பதிலடி கொடுக்கத் தயாரானது. டிஃப்பனி ஒரு நினைவு சுவரில் அமர்ந்து எமிலியின் பெயரை புதிதாக செதுக்கி விரல்களால் வரைந்தாள். ஜெனீவா உச்சிமாநாடு முடிந்து ஒரு வாரம் கடந்துவிட்டது. ஆனால் எமிலியின் தியாகத்தின் நினைவு இன்னும் அவளை வேட்டையாடியது. அவள் விடுவித்துக் கொண்டாள். டிஃப்பனி கிசுகிசுத்தாள். அவர்கள் அவளுக்கு என்ன செய்தாலும் கூட. டாண்டே அமைதியாக நெருங்கி அவள் தோளில் கை வைத்தான். அவள் நமக்கு நேரத்தை வாங்கிக் கொடுத்தாள். ஆனால் உத்தரவு மறக்காது. அல்லது மன்னிக்கவும். நீங்கள் இருவரும் திரும்பிச் செல்லுங்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று லியோவின் குரல் செய்திக் குறிப்பில் ஒலித்தது. எதிர்ப்பாளர்களின் மறைவிட இத்திற்கு திரும்பிய குழு லியோவின் திரைகளைச் சுற்றி கூடினர். அவர் ஒரு நேரடி செய்தி ஊட்டத்தை எடுத்தார். வாஷிங்டன் டி. சி.
இலிருந்து ஒரு முக்கிய அறிக்கை. சில நாட்களுக்கு முன்பு இறையாண்மை ஆணையை எதிர்த்துப் பேசிய அமெரிக்க துணைத் தலைவர் இறந்து கிடந்தார். வெளிப்படையான மாரடைப்பு. ஆனால் லியோவிடம் மூல தரவுகள் இருந்தன. பயோமெட்ரிக்ஸ் இது மாரடைப்பு அல்ல என்று கூறுகிறது. இது ஒரு நரம்பியல் சீர்குலைவு, நிலையான லாசரஸ் தொழில்நுட்பம். டிஃபனி தன் கைமுட்டிகளை பிடுங்கிக் கொண்டாள். அவர்கள் எதிர்ப்பை அடக்குகிறார்கள். ஒவ்வொன்றாக. டாண்டே கடுமையாக தலையசைத்தார். அவர்கள் திட்டம் பி க்கு மாறுகிறார்கள். அடக்கி பதிலடி கொடுங்கள். இதற்கிடையில் உளவுத்துறை அறிக்கைகள் தி எம்பர் புரோட்டோகால் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய லாசரஸ் கலத்தை ஆணை செயல்படுத்தியதாக வெளிப்படுத்தின. கவிதையாகத் தெரிகிறது, லியோ கூறினார். ஆனால் அது கட்டுப்படுத்தப்பட்ட குழப்பத்தை குறிக்கிறது. கலவரங்களைத் தூண்டும். ஊடகங்கள் மீதான நம்பிக்கையைச் சரித்துவிடும். பொதுமக்களை தங்கள் பக்கம் திருப்புங்கள். டிஃபனியின் கண்கள் இருண்டு போயின. உலகத்தைப் பிரித்து, பின்னர் அதை அவர்களின் சாயலில் மீண்டும் உருவாக்குங்கள். அது தொடங்குவதற்கு முன்பே நாம் அதை நிறுத்துவோம். அவர்களின் புதிய இலக்கு, பெர்லினில் உள்ள ஒரு தரவு மையம், லாசரஸ் நடத்தை வழிமுறையைக் கொண்டிருப்பதாக வதந்தி பரவியுள்ளது. டீப்ஃபேக் ஏஐ மற்றும் சப்ளிமினல் சிக்னல்களைப் பயன்படுத்தி நிகழ்நேரத்தில் வெகுஜன உணர்வைக் கையாளும் திறன் கொண்ட ஒரு மென்பொருள். எம்பர் புரோட்டோகால் அதை மேகத்தில் பதிவேற்றினால், எந்த உண்மையும் மீண்டும் பாதுகாப்பாக இருக்காது. புதிய அடையாளங்களைப் பயன்படுத்தி அவர்கள் பெர்லினுக்குள் ஊடுருவினர். அப்ளிவியன் டேட்டாகோப்பின் உயர்ந்த கட்டமைப்பிற்குள், அவர்கள் அமைதி மற்றும் கண்காணிப்பின் மலட்டு உலகத்தைக் கண்டனர். லியோ மையத்திற்குள் ஊடுருவியதால், டாண்டேவும் டிஃபனியும் ஒவ்வொரு தளமாக நகர்ந்து, காவலர்களை முடக்கி, விழித்திரை ஸ்கேன்களைத் தவிர்த்துச் சென்றனர். பின்னர், கடந்த காலத்திலிருந்து ஒரு முகம் தோன்றியது. முகவர் நோலன் கிரேஸ். ஒரு காலத்தில் ஒரு MI6 முகவர் கூட்டாளியாக மாறினார், இப்போது லாசரஸ். மீண்டும் நிரல் செய்யப்பட்டது. ரொம்ப நாளா டாண்டே, நோலன் தன் துப்பாக்கியை உயர்த்திச் சொன்னான். உன்கிட்ட மட்டும்தான் பேய் இருக்குன்னு நீ நினைச்சியா? ஒரு கொடூரமான சண்டை வெடித்தது. நெருக்கமான இடங்கள், கைமுட்டிகள் மற்றும் கத்திகள், கருணை இல்லை. டாண்டே இறுதியாக நோலனை நிராயுதபாணியாக்கி, ஒரு எஃகு சுவரில் மோதினார். நீ நீதிக்காகப் போராட்டினாய் என்று அவர் காறித் துப்பினார். இன்னும் எனக்குப் புரியுது, நோலன் இரத்தம் தோய்ந்த முகத்துடன் சீறினான். ஆனால் ஆணையின் பதிப்பு, கட்டுப்படுத்தப்பட்டது, கணிக்கக்கூடியது, சுத்தமானது. டாண்டே அவரை குளிர்ச்சியாகத் தட்டினார். நீதி சுத்தமாக இல்லை. லியோவின் குரல் மூச்சுத் திணறலுடன் வந்தது. அவர்கள் பதிவேற்றத்தைத் தொடங்குகிறார்கள். எங்களுக்கு 60 வினாடிகள் உள்ளன. டிஃபனி சர்வர் அறைக்குள் வேகமாக ஓடி, வெறும் கைகளால் கோர் டிரைவை கிழித்து எறிந்தால், தீப்பொறிகள் பறந்தன. பதிவேற்றம் 97 விழுக்காடு இல் நின்றுவிட்டது. கட்டிடம் இருளில் மூழ்கியது. சைரன்கள் முழங்கின. ஆனால் அது நடந்து முடிந்தது. எம்பர் நெறிமுறை தோல்வியடைந்தது. அன்று இரவு, மூவரும் பெர்லின் கூரையின் மீது நின்றனர். காற்றில் பனி லேசாக மிதந்தது. லியோ தனது பலகையிலிருந்து மேலே பார்த்தார். ஆணை போராடுகிறது. அவர்கள் பிடியை இழக்கிறார்கள். அவர்களில் சிலர் விலகிச் செல்கிறார்கள். நாங்கள் வெறும் நெருப்பை விட அதிகமாக பற்ற வைத்துள்ளோம், நாங்கள் ஒரு கிளர்ச்சியை பற்ற வைத்துள்ளோம். டாண்டே மூச்சை வெளியேற்றினார். அப்போ நாம தள்ளிக்கொண்டே இருப்போம். இனி ஓட வேண்டாம். இனி ஒளிந்து கொள்ள வேண்டாம். டிஃபனி இரவை வெறித்துப் பார்த்தாள். எமிலியின் பதக்கம் இன்னும் அவள் கழுத்தில் இருந்தது. அவர்கள் உலகத்தை இருளில் மீண்டும் எழுத விரும்பினர். இப்போது நாம் அதற்கு மீண்டும் வெளிச்சத்தைக் கொடுக்கிறோம். வரவேற்கப்படாத கூட்டணிகளில் நீதி வெளிப்படுகிறது. அத்தியாயம் -5 தொடரும்.